Hi friends, welcome to Karur Classic Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோல ரித்திகா அவங்க அம்மா கூட சேர்ந்து செஞ்ச வறுத்து அரைச்ச சிக்கன் கறி. இது செஞ்சவங்க ஃபைனல் குக் ஆஃப்க்கு செலக்ட் ஆனாங்க. வாங்க ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் 3/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். சிம்மில் வச்சே வருங்க. ரொம்ப தீயை அதிகமாக வச்சு வறுத்திங்கன்னா கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். சிம்மில் வச்சு பொறுமையாக இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு தேங்காய் கூட கலந்து வறுத்து எடுக்கணும். நீங்கள் போட்டிருக்க பொடியெல்லாம் சீக்கிரம் பேர்ன் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. தேங்காய் கூட அந்த பொடியெல்லாம் கலந்தோடனே ஒரு நல்ல வாசம் ஒன்று வரும். அந்த அளவுக்கு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆற வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெயில் நீங்கள் யூஸ்வலாக நான்வெஜ் செய்வீங்களோ அது எடுத்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளித்து விட்டுட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கப், அதாவது நான் மீடியமான வெங்காயம் 2 எடுத்தேன். கிட்டத்தட்ட 75 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்தி நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூட காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று ஆப்ஷனலுங்க. நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு ப்ரௌனாக தேவையில்லை. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே அதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டு தக்காளி கொலைய வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்து வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா ஃப்ளஷ் பீசஸாக நிறையா எடுத்துகிட்டு போன்லெஸ் இல்லைங்க, நிறைய ஃப்ளஷ் இருக்கிறதா எடுத்துருக்கிறேன். போன்ஸ் கம்மியாக இருக்கிறதா எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி கூட கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி தண்ணி விட்டு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப திப்பியாக இல்லாமல். அந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் இன்றைக்கி ஆப்ஷனல் தான், இது நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் வாசத்துக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். கரம் மசாலா கிரேவி கூட நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நான் இன்றைக்கி கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேபிள் சால்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு சிக்கன் நல்லா டெண்டராக குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் பிடிச்சிக்கும். அப்புறம் மேலே சிக்கன் ஒழுங்காக வெந்து வராது. இடையில கிளறி விட்டு மூடி வச்சு அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம்.
பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. 15 நிமிஷம் கழித்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. நல்லா கிளறி விட்டு பாருங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த சிக்கன் கறி வந்து சைட் டிஷ் வந்து எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ், நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். நம்மளோட சிக்கன் வறுத்தரைச்ச சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.